குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். தீவிர புயலாக மோந்தா புயல் வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். தாயுமானவன் வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் தாயுமானவன். வங்கக்கடல்ல நிலவக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்போது அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இருந்து மேற்கு தென்மேற்கு திசையில சுமார் 420 கிலோமீட்டர் தொலைவிலும், ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கு திசையில சுமார் 990 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்குல 990 கிலோமீட்டர் தொலைவிலும் இது மையம் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஒடிசா மாநிலத்துடைய கோபால்பூரில் இருந்து தென்கிழக்கு திசையில 1040 கிலோமீட்டர் தொலைவுல இது மையம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கிட்டத்தட்ட நாளைய தினம் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து 27ஆம் தேதி காலை தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல்ல இது புயலாக வலுப்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக அது அடுத்த 48 மணி நேரத்துல ஆந்திர பிரதேச கடற்கரையை நோக்கி வடமேற்கு திசையை நோக்கி நகர வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருந்த ஒரு சூழல்ல 27ஆம் தேதி உருவாகப்படக்கூடிய அந்த புயலுக்கு மோந்தா என பெயரிடப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்ட நிலையில் 28ஆம் தேதி இந்த புயலானது தீவிர புயலாக வலுப்பெறக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் பல்வேறு துறைமுகங்களுக்கு எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி ஆகிய 9 துறைமுகங்கள்ல 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு என்பது ஏற்றி எச்சரிக்கை என்பது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வங்கக்கடல்ல இந்த 27ஆம் தேதி உருவாகக்கூடிய இந்த மோந்தா புயலானது தீவிர புயலாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. தீவிர புயலாக வலுப்பெற இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தமிழகத்துடைய வட தமிழக மாவட்டங்களான சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல 26 மற்றும் 27 ஆகிய தேதிகள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. தீவிர புயலாக வலுப்பெறக்கூடிய பட்சத்தில் மத்திய மேற்கு வங்கக்கடலில் இந்த தீவிர புயல் என்பது மையம் கொள்ளும் எனவும் அதன் பிறகாக படிப்படியாக ஆந்திர கடற்கரை நோக்கி நகரக்கூடும் என தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மையப்பகுதியினுடைய வேகம், காற்றினுடைய வேகம் என்பது 89 கிலோமீட்டர் முதல் 117 கிலோமீட்டர் வரை இருக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தீவிர புயலாக இது கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.